stop there for, in case of replacement, it can be done for. So இது மேசிவ் irreparable டயர்னு இருக்குங்க. சில தசைனார் நம்மளால் இழுத்து வச்சு தைக்க கூட முடியாது. ஏன்னா அந்த ஏஜில் அந்த டிஷ்யூ குவாலிட்டி அந்தளவுக்கு தரமாக இருக்காது. ஸோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். யா. ஸோ இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டட் ஃபார் பேஷண்ட்ஸ் above 65 years of age. ஆமாம், until 65 years of age we have other methods to bring it back. திருப்பி கொண்டு வந்துட முடியும். ஏன்னா டிஷ்யூ குவாலிட்டி டீஜெனரேஷன் தான். நம்ம முடி நரைக்கிற மாதிரி தசைனாரும் இத்து போயிடுது. Cost is, I think, the balloon might cost 2.5 lakhs. How can you put the cost of the... But he wants to know the cost. Yes. Somewhere around 2 to 2.5 lakhs. 2.5 lakhs. இது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பை மாதிரி தான் இருக்குது. I think it is imported from... No, it is not an indigenous product. For this patient, is only treatment for him, sir? Right now, for his age, I think this is the best possible treatment that he can get. Yeah. He is the oldest patient. Yes, sir. So we were searching literature about this during the press meet. அப்போ தான் தெரிஞ்சது சார் தான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பேஷண்ட் who had received this balloon. ஆமாம், ஹோல் வேர்ல்டு, கரெக்ட். இதுக்கு முன்னாடி பண்ண பேஷண்ட் வந்து 86-year-old, சார் வந்து 97-year-old. He is the oldest patient. Not very sure, sir. இந்த இன்சிஷன் கேட்குறீங்களா? லெஸ் தென் a சென்டிமீட்டருங்க, 9 millimeter இருக்கும். எஸ். அதோட எஃபெக்ட் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பலூன் வந்து 2 yearsல கரைஞ்சிருங்க. ஆமாம். ஸோ அந்த பலூன் போட்டு இன்ஃப்ளேட் பண்ண உடனே தசைநார் வந்து ஆக்டிவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இட் கேன் கம்பன்சேட் ஃபார் தி டேர். ஆமாங்க. இல்லை, சின்ன குழந்தைய பயன்படுத்த முடியாது. 65 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பண்ண முடியாது. 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பண்ணலாம். 65 வயசுக்கு மேலே ரிப்பேர் பண்ண முடியாதுங்க. லிகமெண்ட்ஸ் வந்து டேர் ஆகிடும். ரிப்பேர் பண்ணாலும் ஒன்றோட ஒன்று கொண்டு வர முடியாது. ஸோ இது ஒரு சப்ஸ்டிடியூட் மாதிரி, ஒரு பிரிட்ஜ் மாதிரி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இன்ஃபெக்ஷன் இருந்தால் பண்ண முடியாதுங்க. மற்ற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பண்ணலாம். Yes. Yes. But normally after physiotherapy, you can have normal மூமெண்ட்ஸ் வந்து 3 monthsக்கு அப்புறமேட்டு மூமெண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்துடுங்க. நல்லா கையை தூக்குற அளவுக்கு வந்துடும். இன் 6 months to 2 years he'll be having full range. சில பேஷண்ட்ஸ் போய் டென்னிஸ் விளையாடி இருக்காங்க. நம்ம போன வாட்டி பண்ண ப்ரெஸ் மீட் வந்து he is a swimmer, he has gone back to swimming in 1 year time. Yes. That message is that any patient can be... Yes. Any patient with a massive rotator cuff tear which cannot be repaired, அந்த பேஷண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணலாம். Compulsory 2 years old இருக்குமா சார்? It depends on the patient's recovery and the reaction for this balloon to the patient. Somewhere around 1.5 years to 2 yearsல அது disappear ஆயிடும். Compulsory. Yes. Because saline feed பண்றீங்க, expiry date இருக்கும். இதெல்லாம் இம்பாக்ட் ஆகுமா? அது ஒன்றும் ஆகாதுங்க. அது ஸ்டெரைல் சலைன், அது ஒன்றும் ஆகாது. பட் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லைங்களா? கரெக்ட்டுங்க. கெட்டிங் எக்ஸ்பைரி. எஸ். இதெல்லாம் இம்பாக்ட் இருக்குமா? இல்லை. Not possible. நோ. Incidentally, I want to tell a small thing. That is, Dr. Priyaj told me that he did this procedure on his father about 10-15 days back. And then to take it, you are 97. Don't worry, you take it, you will be all right, he said. He encouraged me. Then I thought, oh, okay, casual doctor, I said. That's why I want to tell. I want to place, because I think this type of treatment, I don't think anywhere available. It's a new thing I heard. In my 96 years of service, I have not heard. Other problems, they have kept a stent and other things for heart, spine and all. But this type of thing, I think it is whether available in India also, I do not know. நானே கேள்விப்படல. இல்லைங்க, இது வந்து ஸ்பெசிஃபிக்லி டிசைன் ஃபார் ஷோல்டர் ஜாயின்ட்ஸ். ஆமாம், ஏன்னா அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக வி ஹேவ் தி ஸ்பேஸ் அண்ட் யூட்டிலிட்டி. கரெக்டாக அந்த ஷோல்டர் பிளேட் போனுக்கும் இதுக்கு நடுவில் அதை வச்சு அதை ஃபல்கிற மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கையை மேலே தூக்கிற முடியும். அது
அது we can try to fix itங்க. அந்த கிழிஞ்சு போயிருக்க தசைநாரை இழுத்து வச்சு தச்சிட முடியும். அது அவங்களுக்கு கன்வென்ஷனல் சர்ஜரி ஆமாம் ஆமாம். நார்மலாக பண்ணுற மாதிரி சர்ஜரி பண்ணிடலாம் அவங்களுக்கு. பட் இவங்களுக்கு வந்து ஹீல் ஆகாது இந்த வயசில். ஆமாம், அதனால் சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆகும். கரெக்ட். நோ சைட் எஃபெக்ட்ஸ் பிகாஸ் இட் இஸ் biodegradable. இது வரைக்கும் there is no side effects. This type of operation can be done in any hospital and specialized OT something is required for this. Operation, of course, a sterile operation theatre is required. You need specialized training to do this. ஆமாங்க, yeah. And you need a good anesthetist. And operation மட்டுமே சக்ஸஸ்க்கு கிடையாது, ஃபிசியோதெரப்பி ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருக்குமே ஈவனாக தான் சர்ஜரி பண்ணுவோம். சம் பீப்புள் will have good functional outcome, some people may not. ஸோ எங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் our patients do very well. 10% because of the surgery and 90% because of the physiotherapy they do. Yeah. Size of the patient, sir. எவ்வளோ இருக்குன்றது. ஸோ different sizes of balloon are available. ஸோ depends on the size of morphology of the patient. எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ லென்த்து, எவ்வளோ பிரெத் தேவைப்படுதுன்னு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிடுவோம். we have to measure pre-operatively. ஆமாம் ஆமாம். டாக்டர், 97 வயசு அனுபவம் இருக்கிறவர் இது மாதிரி அடிபட்டு அவரே மாத்திரை எடுத்துக்கிறாரு, பேராசிட்டமால், அவரே வந்து ஃபிசியோதெரப்பி போகிறாரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அது வந்து அவங்களோட சுதந்திரம் தான். இப்போ மற்ற ஊரில் அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லைங்களா, மாத்திரை கூட போய் வாங்க முடியாது. நம்ம ஊரில் மட்டும்தான் போன உடனே என்ன வேணாலும் கிடைக்கும் மாத்திரைகள். ஸோ அது வந்து கரெக்டானதுன்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப தவறுன்னு சொல்ல முடியாது. இந்தியாவை பார்த்தோம்னா தவறுன்னு சொல்ல முடியாது. he has not taken anything except paracetamol. that's a good thing. நிறைய பேர் போய் ஸ்டீராய்டு மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ paracetamol ஃபார் பெயின் அவர் பண்ணது கரெக்டாக தப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் he has gone to the right place for the right treatment. வணக்கம், நான் டாக்டர் பிரகாஷ் ஐயாதுரை, ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் அட் ரேலா ஹாஸ்பிட்டல், குரோம்பேட். இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறது வந்து ஐயா திரு ஸ்ரீனிவாசன், திருவாரூர், 97 வயசு. அவங்க தாமரத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த தோள்பட்டையில் வந்து கீழே விழுந்து அடிபட்டு கையை தூக்க முடியாத மாதிரி ரொட்டேட்டர் கஃப்னு சொல்கிற ஷோல்டர் மசில் வந்து கிழிஞ்சு அந்த அந்த தைக்க முடியாத, திருப்பி இழுத்து வச்சு தைக்க முடியாத அந்த தசைநார் தொந்தரவுக்காக இந்த இன்ஸ்பேஸ் பலூன் சொல்லி இந்த பலூன் வந்து அவங்க ஷோல்டருக்குள்ளே பொருத்தியிருக்கோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து உலகத்திலேயே ஓல்டஸ்ட் பேஷண்ட் டு ரிசீவ் திஸ் பலூன் இஸ் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், திருவாரூர். ஸோ இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா அவங்கள ஃபுல்லாக மயக்கம் கொடுக்காம வெறும் கை மட்டும் மரத்து போகிற மாதிரியான இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 18 நிமிடத்திலே இந்த ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா, இந்த மாதிரி 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, கீழே விழுந்து இந்த மாதிரி தசைநார் இழுத்து வச்சு தைக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து இன்ட்ரீமாக ஒரு ரிலீஃப் கொடுக்குங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்பெஷலைஸ்ட் அனஸ்தீசியாலே அவங்க 97 வயசு, அவங்களால முழுமையான அனஸ்தீசியா கொடுக்க முடியாது. ஸோ வந்து என்னோட வந்து மிஸ்டர் டாக்டர் சுப்பிரமணியம் இருக்காங்க. அவங்க வந்து அந்த அனஸ்தீசியா எப்படி கொடுத்தாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் சுப்பிரமணியன், இங்கே ரேலா ஹாஸ்பிட்டலில் அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ யூஸ்வலாக அனஸ்தீசியா வந்து இப்போது இது ப்ரொசீஜர் படி பார்த்தோன்னா, சார் சொன்ன மாதிரி ஒரு ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஒரு இந்த பலூன் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு சார் வெளில ஒரு 18 மினிட்ஸ் ப்ரொசீஜர். பட் இந்த ப்ரொசீஜர் அப்போ வலி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா முழு மயக்கம், யூஸ்வலாக இந்த மாதிரி ஷோல்டரில் பண்ணுற சர்ஜரிஸ் எல்லாமே முழு மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவோம். பட் சின்ஸ் பேஷண்ட் இஸ் 97 years old, அனஸ்தீசியா முழு மயக்கம் கொடுத்து திரும்ப வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட பாடி ஃபிசியாலஜியே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டோஸ் டைட்ரேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணாலுமே ரெக்கவரி அனஸ்தீசியாலேருந்து வர்றது டிலேடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வி ஹேவ் டெவலப் ஸோ மச் தட் நம்ம ஷோல்டருக்கு போகிற நரம்பை மட்டுமே நம்ம மிஷின், அல்ட்ராசவுண்ட் மிஷின் வச்சு பார்த்து அந்த நரம்பை மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம மருந்து கொடுத்தோம் அப்படின்னா வெறும் தோள்பட்டை மட்டும் மறுத்து போகும், மற்ற எல்லா பார்ட்டுமே நார்மலாக இருக்கும். பேஷண்ட்டும் வந்து முடிச்சுட்டு இருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட சார் பேசிகிட்டே பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்து இப்போது இந்த மாதிரி நிறையா டெவலப் ஆகிருக்கு அனஸ்தீசியாவில். ஸோ இது சாருக்கு அதனால இந்த மாதிரி ஈவன் அட் 97 years old நம்ம வெறும் தோள்பட்டையை மட்டும் மறுக்க வச்சு ப்ரொசீஜர் பண்ணி இமீடியட்டாக ரூமுக்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டோம். ஐசியூ ஸ்டே அந்த மாதிரிலாம் கூட எதுவும் தேவைப்படலை.